ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷயா.com. இன்றைக்கி இந்த வீடியோவில் சட்டுன்னு சிம்பிளாக செய்யக்கூடிய நல்ல ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி. வீட்டில் இருக்கக்கூடிய சேமியா வச்சு ரொம்ப சுலபமாக கொஞ்சம் வித்தியாசமான சுவையில் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு கொடுத்து பாருங்கள். யார் செஞ்சதுன்னு கேட்டு பாராட்டி தள்ளுவாங்க. அந்த அளவுக்கு சூப்பராக அருமையாக இருக்கும். இதை நீங்கள் காலை நேர உணவாகவும் மாலை நேர உணவாகவும் செஞ்சு தரலாம். இப்போ செய்யறதுக்கு மிக்சிங் பவுலில் ஒரு பேக்கெட் சேமியாவை எடுத்து வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் கைகளால் உடச்சி விட்டுக்கங்க. இது மாதிரி பெருசாக இருக்கிறத பூரா நல்லா உடச்சி விட்டு சிறுசாக ஆக்கிக்கங்க. நான் அணில் பாக்கெட் சேமியா தாங்க எடுத்திருக்கேன். இப்போ எல்லாத்தையுமே இது மாதிரி உடச்சி விட்ட பிறகு சேமியா முழுகிற அளவுக்கு தண்ணீர் ஊற்றிக்கங்க. ரொம்ப அதிகம் சேர்த்துட வேண்டாம். சேமியா முழுகிற அளவுக்கு தண்ணீர் சேர்த்து நல்லா அப்படியே கலந்து விட்டு மூடி வச்சுடுங்க. ஒரு 5-6 நிமிஷம் ஊறினா போதும். ரொம்ப நேரம் ஊற வச்சிடாதீங்க. பாருங்கள், சரியாக நான் 6 நிமிஷம் தான் ஊற வச்சேன். அதிலே தண்ணி எல்லாத்தையும் உறிஞ்சி ஊறி வந்திருக்கு. இப்போ செய்யறதுக்கு வானலில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கங்க. நெய் சூடானதும் கொஞ்சமாக பாதாம் முந்திரி பொடிசாக கட் பண்ணி சேர்த்து லைட்டாக செவந்து வர அளவுக்கு வறுத்துக்கங்க. இது செவந்து வந்ததும் 2 பெரிய சைஸ் வாழைப்பழத்தை மசிச்சு சேர்த்துக்கங்க. சின்ன வாழைப்பழமாக இருந்ததுன்னா ஒரு 3 வாழைப்பழத்தை மசிச்சு சேர்த்துக்கங்க. சேர்த்து இந்த நெய்யிலே நல்லா வாழைப்பழத்தை வதக்கி விட்டுக்கங்க. இது மாதிரி நெய்யில் கலந்து விட்ட பிறகு செஞ்சிங்கன்னா நல்ல சுவையாக இருக்கும். இப்போ ஊற வச்ச சேமியாவை எல்லாத்தையுமே சேர்த்து வாழைப்பழ மிக்சிங்கோடு நல்லா கலந்து விட்டுக்கங்க. இது மாதிரி கலந்த பிறகு இதில் ஒரு 100 கிராம் அளவுக்கு நாட்டு சர்க்கரை, அதாவது 1/2 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்க்குறேன். நீங்கள் வெல்லம் கூட பொடிச்சு சேர்க்கலாம். இப்போ இதோட ஃபஸ்ட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கங்க. ஒரு 2 சிட்டிகை அளவு உப்பை சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நாட்டு சர்க்கரை சேர்த்திங்கன்னா இனிப்பு சுவை தூக்கலாம் நல்லாயிருக்கும். இப்போ நாட்டு சர்க்கரை சேர்த்து நல்லா எல்லா இடம் பரவுற மாதிரி கலந்திங்கன்னா கொஞ்சம் இலகன பதத்துக்கு வரும். பாருங்கள், சர்க்கரை நல்லா கொஞ்சம் இலகி கொஞ்சம் லூஸான பதத்துக்கு வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதோட 1/2 கப் அளவுக்கு துருவன தேங்காயும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடியும் சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. இது அப்படியே லைட்டாக ஆறட்டும். ரொம்பவும் ஆறிடக்கூடாது. நம்ம இப்போ சேமியாவை ஊற வச்சு வறுத்து தான் எடுத்துருக்கோம். இதை நீங்கள் ஸ்டீம் பண்ணி எடுத்திங்கன்னா தான் சேமியா நல்லா வெந்து கிடைக்கும். அதனால் இது அப்படியே ஆறட்டும். பாருங்கள், லைட்டாக ஆறி இருக்குது. ரொம்பவும் ஆறிடக்கூடாது. லைட்டாக ஆறினதும் இதை அப்படியே இலையில் மாற்றி ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இது மாதிரி கரண்டியால் எடுத்து இலையில் மாற்றிக்கங்க. அதுக்கு வாழலையை இது மாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கங்க. உங்களுக்கு எத்தனை தேவையோ அத்தனை கட் பண்ணி அலசி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதில் ஒரு இலை எடுத்து அதில் நம்ம கலந்து வச்ச மிக்சிங்கை 2 கரண்டி அளவுக்கு எடுத்து இது மாதிரி வச்சு அப்படியே ப்ரெஸ் பண்ணிக்கங்க. நல்லா ஸ்கொயர்ஸாக வரணும். ஓரங்கள்லாம் போகாமல் இது மாதிரி கையாலே ஸ்கொயர்ஸாக ஆக்கி அப்படியே கீழேருந்து ஒரு மடிப்பு மேலேருந்து ஒரு மடிப்பு எடுத்திங்கன்னா பேக்கெட் மாதிரி கிடைக்கும். இதே மாதிரியே வாழை எல்லாத்துலேயுமே ஃபில் பண்ணி எடுத்து நல்லா மடித்து விட்டு சீல் பண்ணி எடுத்துக்கங்க. அப்போ தான் வேக பார்த்து வெளியே வராமல் நல்லா வெந்து ஷேப்பாக எடுத்து சாப்பிட ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இதே மாதிரியே எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்து ஸ்டீமரில் ஒரு 5-6 நிமிஷம் ஸ்டீம் பண்ணி எடுத்திங்கன்னா போதும். அதிக நேரம்லாம் ஸ்டீம் பண்ண வேண்டியது இல்லைங்க. நீங்கள் இதே இட்லி பாத்திரத்தில் கூட வச்சு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், வரிசலாக இது மாதிரி அடுக்கிடுங்க. அடுக்கிட்டு அப்படியே மூடிடுங்க. மூடி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5-6 நிமிஷம் அப்படியே ஸ்டீம் ஆகட்டும். நல்ல இலை மணத்தோட சூப்பராக அருமையாக சாஃப்டாக இருக்கும். சேமியாவில் எப்பவும் கிச்சடி, உப்மா இப்படி தான் செஞ்சுருப்பீங்க, பாயாசம் செஞ்சுருப்பீங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் ரெசிபியை இது வரைக்கும் செஞ்சு சாப்பிட்டு இருக்கவே மாட்டீங்க. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். சரியாக 6 நிமிஷம் ஆனதும் திறந்துட்டு இதை அப்படியே வெளியே எடுத்து வச்சு சுட பரிமாறலாம். இலை மணத்தோட அவ்வளோ சுவையாக சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோட ஒரு தடவை செஞ்சு கொடுத்து பாருங்கள். குடும்பத்தில் எல்லாருமே கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சுவையாக அருமையாக இருக்கும். இப்போ எடுத்து வச்சுட்டேன். நல்லா ஆவி பறக்க கமன்னு சாஃப்டான சேமியா இலையடை ரெடி. சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நீங்கள் வாயில் வச்சதுமே கரைஞ்சிடும். அந்த அளவுக்கு அருமையாக இருக்கும்.
இந்த ஹெல்த்தியான ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட இந்த வீடியோவை நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.